श्री परमात्मने नमः। ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। अर्जुन विषादयोगः। அத்தியாயம் 1 ஸ்லோகம் 20. अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्र संपाते धनुरुद्यम्य पाण्डवः अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः. அத்தியாயம் 1 ஸ்லோகம் 20. பொருள். அப்போது திருதராஷ்டிரனின் மகன்கள் போருக்கு அணிவகுத்து நிற்பதைக் கண்டவுடன் அனுமன் உருவம் பொறித்த கொடியை தாங்கிய தேரை உடைய அர்ஜுனன் போர் தொடங்க இருந்த அந்த நேரத்தில் தனது வில்லை எடுத்து போருக்கு ஆயத்தமானான். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் முதன்முறையாக நேரடியாக களத்தில் செயல்பட தொடங்குகிறான். கபித்வஜ என்பது அனுமன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை கொண்ட தேரை உடையவன் என்று பொருள். அது அர்ஜுனனுக்கு இறை அருளும் வீரமும் வெற்றிக்கான நம்பிக்கையும் துணையாக இருப்பதை குறிக்கிறது. போர் தவிர்க்க முடியாத நிலையை அடைந்த பொழுது ஒரு உண்மையான சத்திரியனாக அர்ஜுனன் தனது வில்லை எடுத்தான். ஆனால் அடுத்த சில ஸ்லோகங்களில் எதிரில் நிற்பவர்கள் தன்னுடைய உறவினர்கள், ஆசான்கள் மற்றும் நண்பர்கள் என்பதை உணர்ந்த பொழுது அவனது மனம் கலங்கியது. அதுவே பகவத்கீதையின் உபதேசத்திற்கு காரணமாகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் கடமையை செய்ய தயாராக இருப்பது முக்கியம். ஆனால் கடமையை செய்யும் முன் மனதில் எழக்கூடிய சந்தேகங்களையும் குழப்பங்களையும் ஞானத்தின் மூலம் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலே பகவத்கீதை. மீண்டும் நாளை காலை அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். வணக்கம்.